வணக்கம். நான் சுஜித்ரா சவுண்ட்ஸ்குட் சுஜித் சேனலில் இருந்து 27 நட்சத்திரங்களும் நாம் இன்று சுவாதி நட்சத்திரத்தை பற்றி பார்ப்போம். சுவாதி நட்சத்திரத்தின் அதிபதி ராகு. இது துலாம் ராசியில் உள்ள முழு நட்சத்திரம். துலாம் ராசியின் அதிபதி சுக்கிரன், சனி தோஷம் பெற்ற நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் தோன்றியவர்கள் லட்சுமி நரசிம்மர் இந்த நட்சத்திரத்தில் தோன்றியவர். மேலும் புலிப்பாணி சித்தர் அவதரித்த நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் ஒரு வால் போன்ற நட்சத்திரம். சுவாதி ஜோதின்னு சொல்லலாம். இன்னொன்று சுவாதி புற்று அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா சுவாதி ஒரு ராகு நட்சத்திரம் இல்லையா. சுவாதி புற்றில் இருக்கும் பாம்பை பத்தி சொல்ற நட்சத்திரம் தான் சுவாதி நட்சத்திரம். சரி, இந்த நட்சத்திரத்தில் உள்ளவர்கள் மிகவும் நியாயமானவர்கள். அதாவது நியாயத்தின் மறு உருவம்னு சொல்லலாம். இவங்கள உழைப்புக்கு முதலிடம் கொடுப்பவர்கள் இந்த சுவாதி நட்சத்திரம். அதே சமயத்துல மிகுந்த எச்சரிக்கை குணம் எண்ணம் உள்ளவர்கள். அதாவது அடுத்து ஏதாவது நடக்குமா அப்படின்றத முன்னாடியே யோசிச்சு அதுக்கேற்ற மாதிரி நடப்பவர்கள் தான் சுவாதி நட்சத்திரம். அப்புறம் இவங்க எவ்வளவுதான் ஏழ்மையில் நிலைமையில இருந்தா கூட எப்ப இவங்க ஒரு பெரிய பணக்காரராக பிற்காலத்துக்குள்ள அவங்க எய்ம் பண்ணதை நிச்சயமா அச்சீவ் பண்ணுவாங்க. ஏழ்மை நிலையில இருந்தாலும் பிரம்மாண்டமாக வாழ்வார்கள் பிற்காலத்தில். ஸோ இதுதான் சுவாதி நட்சத்திரம். இன்னொன்று, இந்த சுவாதி நட்சத்திரத்துக்காரங்க ஓவர் கான்ஃபிடென்ட் இருக்கும். அதே மாதிரி ஓவர் திங்கிங்கும் இருக்கும். அதாவது நம்ம நம்மளால செய்ய முடியாததா அப்படின்ற ஒரு ஓவர் கான்ஃபிடென்ட் இருக்கும். அதே சமயத்தில் எதையாவது ஓவர் திங்கிங், அதான் சொல்கிறேன்ல, முன்கூட்டியே நினச்சதெல்லாம் நடப்பாங்கன்னா இவங்க அதே ரொம்ப ஓவராக திங்க் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க இந்த நட்சத்திரத்தில். ஸோ அதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். ராகு இல்லையா, அதனால அது ராகுன்றது பாம்பு. இதை முதல்ல திங்க் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கும். இந்த புக்கு தான் இவங்க முதலிடம் கொடுப்பார்கள். ஏன்னா சனி இதுல உச்சம் உயரணும்னு நினைப்பாங்க சுவாதி நட்சத்திரக்காரர்கள். அது மாதிரி கணவன் குடும்பம் இருக்கு இல்லையா, கணவன் குடும்பத்தை பற்றி ரொம்ப யோசிப்பாங்க. கணவன் குடும்பத்தை எப்படியாவது முன்னே கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்கள். இவங்க படிக்கிற காலத்துல வெளியே போய் படிச்சிருப்பாங்க. ஏதாவது ஹாஸ்டல்ல படிச்சிருக்கலாம், இல்ல சொந்தக்காரங்க வீட்டுல எங்கேயாவது தங்கி படிச்சிருக்கலாம். அது மாதிரி படிச்சிருக்கலாம். இவங்க என்னைக்கா ஏதாவது அவங்க வாழ்க்கையில ஒரு காலத்துல கண்டிப்பா எங்கேயாவது காணாம போயிட்டு திரும்பவும் வந்திருப்பாங்க. அந்த மாதிரி இல்ல குழந்தையில எங்கேயாவது தொலைஞ்சு போயிட்டு திருப்பி கண்டுபிடிச்சு கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு இன்சிடென்ட் இவங்க வாழ்க்கையில நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. மேபி இது வரைக்கும் நடக்கலன்னா கூட இது அவங்க வயதான காலத்துக்குள்ள அவங்க வாழ்க்கையில எப்பயாவது ஒரு தடவை நடந்துரும். சுவாதி நட்சத்திரக்காரர்கள் வீட்டுல கண்டிப்பா ஒரு ஆசிரியர் இருப்பாங்க. அதே மாதிரி இந்த ஜோசியம் பார்க்குறவங்க இவங்களுக்கு ஜோசியத்துல ஈடுபாடு இருக்கும். ஸோ அது மாதிரி இருக்கும். இது சுக்ரன் பிளஸ் ராகு இந்த நட்சத்திரம் இல்லையா, இணைந்த இடம். அதனால என்ன ஆகும்னா இவங்களுக்கு ஈஸியா காதல் வயப்படுவார்கள். சுக்கிரன்னா காதல், ராகுனா பிரம்மாண்டம்னு சொல்லுவோம். இவங்க எல்லாமே பிரம்மாண்டமா தான் இருப்பாங்க. எல்லாத்துலயும் பிரம்மாண்டமா இருக்கும். ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைச்சா கூட அதை நல்லா பிரம்மாண்டமா தொடங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓவர் கான்பிடென்ட் சொன்ன பாத்தீங்களா, அது மாதிரி ஓவரா அதிகமா முதலீடு போட்டு ஏதாவது எதுல இருந்தாலும் அதிகமா முதலீடு போட்டு இறங்குவாங்க. இறங்கிட்டு அதுல லாஸ் இது மாதிரி ஏதாவது சந்திக்க நேரிடும். இவங்க எல்லாம் செய்யறது ஓகே, இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு நினைச்சா கூட கொஞ்சம் கம்மியா போட்டு அதுல இறங்கி அது நல்லா போச்சுன்னா அதுக்கப்புறமா மேல போடலாம். ஏன்னா இவங்களோட நட்சத்திரத்துல இவங்களுக்கு இந்த கூட்டு தொழில் அவ்வளவா சிறக்காது. அதாவது சுய தொழில் செய்யறதை விட இவங்க தொழில் வேலையை செய்யறது தான் ரொம்ப நல்லது. அப்படியே தொழில் செய்தாலும் அதிகமா எதுவும் முதலீடு போட்டு இறங்கக்கூடாது. அந்த மாதிரி அதுதான் ராகு அப்படிதான் காட்டும். எல்லாத்தையும் அதிகமா முதலீடு பண்ணிட்டு அதுக்கப்புறம் பின்னாடி வருத்தப்படும். இன்னொன்று, நான் இந்த சுக்கிரன் பிளஸ் ராகு சொன்னது, இவங்க என்னன்னா காதல் அதிகம் ஈஸியா காதல் வயப்படுவார்கள். காதல் வயப்பட்டு பின்னாடி அந்த காதல் பண்ணவங்களே கூட கல்யாணம் பண்ணிடுவாங்க. எப்படியாவது கல்யாணம் பண்ணிடுவாங்க காதல் செய்தவர்களே. ஆனால் கல்யாணம் பண்ணிட்டக்கு அப்புறம் என்னடா அதுக்கப்புறம் ஏன்டா இவங்களை கல்யாணம் பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டே இருப்பாங்க லைஃப் ஃபுல்லா. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் இந்த சுவாதி நட்சத்திரம். ஆனாலும் ஏன் அப்படி நினைப்பாங்கன்னா இவங்க அப்படியெல்லாம் இருந்தா கூட இவங்க கிட்ட ஒரு நல்ல ஒரு கேரக்டர், தன்னோட கணவனோட குடும்பத்தை எப்படியாவது முன்னாடி கொண்டு வரணும் அப்படின்ற சமூகத்துல எப்படியாவது முன்னாடி கொண்டு வரணும்ன்றதுக்காக ரொம்ப உழைப்பாங்க. தன்னோட உழைப்புக்கு கண்டிப்பா முதலிடம் கொடுப்பார்கள். இவங்க குடும்பத்துல யாருக்காவது தீ விபத்து இந்த மாதிரி ஏதாவது ஏற்பட்டிருக்கும். தீ விபத்து ஏற்பட்டிருக்கும். அப்படி இல்லைன்னா திடீர் மரணம் அந்த மாதிரி. ஏன்னா ராகுன்றதுலாம் திடீர்னு எதையாவது இது பண்றதுதான். அந்த மாதிரி ஏதாவது வரும். அது கேன்சர் வியாதி யாராவது இவங்க குடும்பத்துல யாருக்காவது கண்டிப்பா வந்திருக்கும். அவங்க குடும்பத்துல மேபி இந்த மாதிரி இவங்க அந்த சுவாதின்றது புற்று அப்படின்ற ஒரு மீனிங்கும் தரும். அப்படி இருக்கும்போது புற்றுனா அந்த நோய்க்கே பாருங்களேன், புற்றுநோய் அப்படின்னு தானே சொல்லுவாங்க. ஸோ அதனால
கேன்சர் இந்த குடும்பத்துல யாருக்காவது வர்றதுக்கு வந்து சான்சஸ் இருக்கு. மேபி உங்களுக்கே கூட வரலாம். அதுக்கு முன்னாடியே உங்க வந்து டெஸ்ட்லாம் பண்ணி அதெல்லாம் பார்த்து கிளியரா வச்சுக்கிறது நல்லது. அந்த மாதிரி. அதுக்கு வந்து நான் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் குடுக்குறேன். அதாவது புற்று வந்து வளரும். அது வந்து திருப்பி நீங்க இந்த கரையான் புத்தெல்லாம் வீட்லலாம் இருக்கும் பாருங்க. அத நீங்க நல்லா கிளீன் பண்ணி வச்சுட்டீங்கன்னா கூட, திருப்பி போயினாலும் அதே இடத்துல அது திருப்பி அந்த கரையான் புற்று வரும். காரணம் வந்து அத அழிக்க முடியாது. அதுமாரி தான் இந்த கேன்சர்ன்றது கூட. அது எப்படின்னா, திடீர்னு ஒரு குரோத் ஆகும். அத அழிக்கவே முடியாது இல்லையா? அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆயிடும் மறுபடியும். அத பார்க்காம விட்டுட்டோம்னா ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆயிடும். ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும், அந்த மாதிரி இருக்கோம்னா, அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து அதுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துக்கிறது கொஞ்சம் நல்லது. அ அது மாரி பண்ணிட்டீங்கன்னா, இந்த இந்த இது அவங்களுக்கு தான்னு சொல்ல முடியாது. அவங்க குடும்பத்தில யாருக்காவது வந்து அத இண்டிகேட் பண்றதுக்காக அப்படி வரலாம். சரியா? சுவாதி நட்சத்திரத்துல வந்து சனி உச்சம், அதே மாதிரி சூரியன் வந்து நீசமாகும் நட்சத்திரம். நீசமா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன ஆகும்? அங்க சூரியன் பவர் இல்லன்னு அர்த்தம். சூரியன்றது வந்து அப்பாவை குறிக்கும் இல்லையா? தந்தையை குறிக்கும். அப்போ அவங்களுக்கு என்ன ஆகும்னா, தந்தையோட சப்போர்ட் கிடைக்காது. தந்தையோட சொத்து இதுலலாம் வந்து சிலர் சொல்லுவாங்க, எங்களுக்கு அதெல்லாம் இல்லையே சொத்து கிடைச்சிச்சுன்னு கிடைச்சிருக்கலாம். ஆனா அந்த சொத்து வந்து அது வந்து அவங்களுக்கு தேவையான நேரத்துல உதவாது. வச்சுட்டே இருக்கலாம். ஆனா அத வந்து அவங்க யூஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஏதாவது இருக்கும். ஆனா மோஸ்ட்லி சுவாதி நட்சத்திரக்காரர்கள் வீட்ல வந்து தந்தையோட சொத்து வந்து தந்தை தாத்தாவோட சொத்தா அவர் தந்தையே அழிச்சிருப்பாரு. தந்தை வந்து அவரோட சொத்து அவர் தேடிய சொத்தை அவரே வந்து விரயம் பண்ணியிருப்பாரு. அந்த மாரி ஏதாவது போயிடும். எப்படி இருந்தாலும் இவங்களுக்கு வந்து அதனால ஒரு பிரயோஜனமும் இருக்காது. கூட வந்து தந்தையோட சப்போர்ட் வந்து இவங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. அந்த மாதிரி இவங்க இருப்பாங்க சுவாதி நட்சத்திரம். நான் சொன்ன மாதிரி இந்த வாழ்க்கை வந்து அவ்வளவா சிறக்காது. கல்யாணம் செஞ்சு முடிச்சுட்டு அதான் சொன்னேனே லவ் பண்ணியே கல்யாணம் பண்ணியிருந்தா கூட, இவங்க என்ன பண்ணுவாங்க, அதுக்கப்புறமா வந்து ஏன்டா கல்யாணம் பண்ணோம் அப்படின்ற மாரி ஃபீல் பண்ணுவாங்க. அது வந்து உடனே லவ் பண்ணவங்கள கல்யாணம் பண்ணதுனால தான் அப்படி ஃபீல் பண்றாங்க. அப்படி கிடையாது. அவங்களோட தலையில எழுதியிருக்கிற விதி தான் அது. அவங்க யார கல்யாணம் பண்ணாலுமே, அவங்க கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் கல்யாணம் ஏன்டா பண்ணோம் அப்படின்ற மாரி ஃபீல் பண்றது தான் வந்து சுவாதி நட்சத்திரம். அதனால லவ் பண்ணவங்கள கல்யாணம் பண்ணா அப்படி ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு எதுவும் நினைக்க வேண்டாம். எல்லாமே அரேஞ்ச் மேரேஜே பண்ணாலுமே, அது இல்லற வாழ்க்கை வந்து அவ்வளவா அவங்களுக்கு வந்து நல்லா இருக்காது. ஸோ அதெல்லாம் அவங்களுக்கு அதோட கர்மா, அதெல்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணி தான் வரணும். ஸோ இதெல்லாம் போக்கணும்னா அதுக்கேத்த மாதிரி நம்ம வந்து அதுக்கேத்த கடவுள வந்து நம்ம வேண்டுனா அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மட்டுப்படும். நம்மளோட மைண்ட வந்து ஆன்மீகத்துல வந்து கொண்டு போனா கொஞ்சம் அந்த மாதிரி தோஷத்துலேருந்து நம்ம வெளியில வரலாம். இவங்க சரி இதெல்லாம் இருந்தா கூட, இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்கள் வந்து எவ்வளவுதான் பிரச்சனை இருந்தாலும் எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணுவாங்க. உங்க வாழ்க்கையில வந்து ஏமாற்றங்கள், அதுக்கப்புறம் நெறைய துன்பங்கள், துயரங்கள் இதெல்லாம் வாழ்க்கையில சந்திச்சாலும், கண்டிப்பா வந்து இவங்களோட வாழ்க்கையில வந்து ஒரு நல்ல ஒரு ஜோதி வந்து கண்டிப்பா எரியும். வரும். அதுதான் வந்து சுவாதி நட்சத்திரம். இவங்களுக்கு இந்த செஸ்ட் பெயின்ன்றது வந்து வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஏன்னா செஸ்ட்ல ப்ராப்ளம் வரும். அந்த மாதிரி ஏதாவது வரும். அதுக்கப்புறம் வந்து இவங்க தலைவலி இவங்களுக்கு நெறைய வரும். ஏன்னா ஓவர் திங்கிங் இந்த மாரிலாம் பண்றதுனால தலைவலி வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. அதுக்கப்புறம் இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்கள் வந்து எதுலயுமே வந்து பிரம்மாண்டமா நெனச்சு பிரம்மாண்டமா இருக்கணும். எதுலயுமே அந்த மாதிரி பிரம்மாண்ட செலவு எதுவும் பண்ணாம, பிளான் பண்ணி அது மாரி செஞ்சாங்கன்னா, கண்டிப்பா அவங்களுக்கு வந்து வாழ்க்கை வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். மேலும் இது வந்து சனி தோஷம் பெற்ற நட்சத்திரம்னு சொன்னேன் இல்லையா? சனி தோஷம் பெற்ற நட்சத்திரம்னா, இப்ப நான் சொன்னேன் பாருங்க வாழ்க்கையில வந்து உழைப்பாங்க. அதுக்கேத்த வந்து நல்ல ஒரு இதுக்கு அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. உழைப்புக்கேத்த ஊதியம் கிடைக்கலன்னு நெனைப்பாங்க. இந்த மாரிலாம் வந்து நம்ம எவ்வளோ நாள் இப்படி உழைச்சிட்டு இருக்கோம். இன்னும் வாழ்க்கையில முன்னேறலையே அப்படின்ற திங்கிங்லாம் இவங்களுக்கு வரும். ஸோ இதெல்லாம் வந்து சனி தோஷத்தால தான் வரும். ஸோ இந்த சனி தோஷம் அவங்களுக்கு போகணும்னா, இவங்க என்ன பண்ணலாம்னா, அந்த அவங்கள உழைக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணா சனி பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுமாரி நல்ல உழைப்பாளிகள் யாராவது இருந்தாங்கன்னா, இங்க நெறைய உழைப்பாளிகள் டெய்லி வேஜஸ்க்கெல்லாம் வேலை செய்றவங்க, அப்புறம் வேற எதுலயாவது நல்லா உழைக்கிறவங்க, அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து நம்மளால ஆன உதவிகள செய்யலாம். யாருக்காவது வந்து இந்த அவங்களுக்கு ஏதாவது நிதி உதவி செய்றது, இந்த மாதிரிலாம் செஞ்சாங்கன்னா, அவங்களோட சனி தோஷம் கொஞ்சம் கொஞ்சமா குறையும். அத விட ரொம்ப முக்கியம் வந்து, இந்த ஹேண்டிகேப்ட் இருக்கிறவங்கலாம் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் அதாவது கால் ஊனமுற்றவர்கள், அது மாரி எந்த ஹேண்டிகேப்ட்டா இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து, அ அவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம ஃபினான்ஷியலா ஹெல்ப் பண்றது, அவங்களுக்கு வந்து அப்படி பண்ணோம்னா, நிச்சயமா வந்து நம்மளோட இந்த சனி தோஷம் வந்து கண்டிப்பா வந்து குறையும். சனி தோஷம் குறையும் கண்டிப்பா. நமக்கே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும். நம்ம அப்படி செஞ்சுட்டோம்னாலே நமக்கே ஒரு திருப்தி வரும். அது மாதிரி ஏதாவது செய்ய செய்ய நமக்கு வந்து எல்லாமே வந்து பாசிட்டிவா நடக்கிறத வந்து நம்மளே பார்க்கலாம். இன்னும் ஆன்மீகத்துப்படி செய்யணும்னு நினைச்சீங்கன்னா, சனிதோறும் விரதம் இருந்து,
சனி பகவானுக்கு வந்து இந்த நவகிரகத்துல இருக்க சனி பகவானுக்கு வந்து நீங்க எள்ளு விளக்கு ஏத்தலாம். எள்ளு விளக்கு ஏத்திட்டு வந்தீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு சனி தோஷம் குறையும். நீங்க வாழ்க்கையில இந்த மாரி செய்ய செய்ய உங்களுக்கு கஷ்டங்கள் வந்து குறையும். கஷ்டங்கள குறைய குறைய உங்களுக்கு வந்து வாழ்க்கை வந்து கண்டிப்பா வளர்ச்சி அடையும். எப்படி இருந்தாலுமே வந்து சுவாதி நட்சத்திரக்காரர்கள் நிச்சயமாக வந்து தோற்றாலும் ஜெயிப்பவர்கள் சுவாதின்னு சொல்லுவாங்க. எவ்வளோதான் வாழ்க்கையில தோத்தாலும், நிச்சயமா வந்து சனி பகவான் வந்து கண்டிப்பா இவங்கள சனினாலே லேட்டு தான். ஸோ லேட்டுன்னா என்னன்னா, அவர் வந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருப்பாரு. இவ்ளோ கஷ்டம் வந்தாலுமே வாழ்க்கையில துவளாம, நியாயமானவங்களா இருந்துட்டு, எல்லாருக்கும் இந்த மாரி உதவி செஞ்சுக்கிட்டு, நேர்மையாகவும் இந்த மாதிரிலாம் இருக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு, சனி பகவானே என்ன பண்ணுவாரு, அவங்கள வந்து ஜெயிக்க வச்சுருவாரு ஒரு காலத்துக்கு அப்புறம். அதுக்கப்புறம் அவங்களோட தோற்றாலும் கண்டிப்பாக வந்து ஜெயிப்பவர்கள் தான் சுவாதி. அவங்களது வந்து ஓவர் கான்ஃபிடென்ட்டா இல்லாம, கான்ஃபிடென்ட்டோட இருங்க. கண்டிப்பா நீங்க வாழ்க்கையில வந்து சக்சஸ் பெறலாம். அ இந்த சுவாதி நட்சத்திரத்தை பற்றி இன்று பார்த்தோம். மேலும் அடுத்த நட்சத்திரத்தை பற்றி நாம் அடுத்த பதிவுல நம்ம பார்க்கலாம். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, நீங்க வந்து கண்டிப்பா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.